ஆனா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அட்வித்தா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவக்காய் பொரியல். அச்சச்சோ, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேனே. சில பேருக்கு கசக்கும், அதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த கோவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. எதனாலனா இது வந்து கொடியில காய்ச்சது. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி செஞ்சு காட்டுறேன், ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுறணும். பக்கத்துல இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனே பெல் பட்டனை கிளிக் பண்ணேன்னா கோவக்காய் ஃப்ரை பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வராது. அதனால சப்ஸ்கிரைபை தட்டி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து கோவக்காய் ஃப்ரை பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கிலோ கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க பொரிச்சோடனே வந்து அழகா இருக்கும். இந்த கோவக்காய் பொரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் பொரிக்கிற இருந்தாலும் ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு தான் நீங்க வந்து பொரிக்கணும். அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ள இந்த கோவக்காய்க்குள்ள வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் போட போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கோதுமை மாவு யூஸ் பண்றேன். இதுல வந்து ஒரு டீஸ்பூன். இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கோதுமை மாவு ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா அரிசி மாவு ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் மட்டும் வந்து நீங்க வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு வந்து பெப்பர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு எலுமிச்சத்துல வந்து நான் பாதி எலுமிச்சம் வந்து இதுல புழிஞ்ச போறேன். இப்ப நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கோவக்காய் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து எங்களுக்கு வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஒரு சொட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கோவக்காய் வந்து எண்ணெய் செடி வந்து நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா. இப்போ வாங்க நம்ம இந்த கோவக்காயை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எங்க அம்மா தான் ஃப்ரை பண்ண போறாங்க. கோவக்காயை போட்டாச்சு பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி தான். கோவக்காயை போட்டதுக்கு அப்புறமா நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி தான் இருக்கு. நமக்கு நல்லா டேஸ்டியா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கோவக்காய்.
மிளகாய் பொடி நிறையா போட்டிருக்கனால பார்க்கும்போது எடுத்து மேலாப்பில் பார்க்கும்போது வந்து அப்படிதான் இருக்குது. அதனால சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட் பண்ணு. அப்படியே கொய்யாக்காய் வந்து நல்லா புரிஞ்சு வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொய்யாக்காய். நல்லா வந்து இந்த கோவக்காய் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். எடுக்கும் போதே மொறு மொறுன்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுக்கு எடுக்கும் போதே நல்லா மொறு மொறுன்னு வருது. எனக்கு மொறு மொறுன்னு வந்திருக்கும் தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது. மொறு வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளோட மொறு மொறுன்னு கோவக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ வாங்க